கருப்பசாமி மறுபடி காங்கயம் போயிடுச்சுப்பா. காங்கயம் இதில் டில்லர் டில்லர் ஆறா வச்சிருக்கா. நீ வீடு விற்கணும், நீ உட்கார். இப்போ கூப்பிட்றேன். டில்லர் எனக்கு வேலையே இல்லை கருப்பசாமி அப்படின்னு வந்து என்னை வந்து கேட்டேன். வந்துட்டு போனதே வேலை வந்துச்சாப்பா? வந்துச்சு. அதே மாதிரி உனக்கு வேலை நிற்காம இருந்தால் போதுமா? போய் காலையில் வந்துட்டு ஓடு. சரிப்பா, இப்போ ஒரு 2 வேலை வந்திருக்குது. வந்திருக்கா இல்லையா? அதே மாதிரி வேலையில் உனக்கு பஞ்சம் இல்லாமல் கருப்பசாமி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதே போல் பொண்ணு நம்ம ஒன்று பார்த்து வச்சுருக்கோம், அது சரியாக வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம். அதனால் நான் கருப்பசாமி அது மட்டும் வழக்காட்டி பார்த்து வர்ற ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பார்த்துட்டு போ. அது சரியாக வரும் அப்படின்னு, நாளைக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமை கிட்டவா சரியாக வரும் அப்படின்னா அதையே உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். 2வது, தொழிலும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து குடும்பத்தில் சண்டை இல்லாமல் சந்தோஷம் பிரியமாக கருப்பேன் காப்பாற்றினா போதுமா? அதனால இப்போ நீ ஏமாந்த உழப்ப பொழைச்சிட்டு வந்திருக்க கிட்டவா. அதுக்கு தான் சொன்ன, இப்போ ஏமாந்த உழப்ப பொழைச்சிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு சொல்கிறேன். முதல் இப்போ தொழில் சரியா? யார் யாரை நம்பி இருந்தோமோ அவங்க எல்லாமே இப்போ ஏமாந்து போய் இப்போ நிற்கிற. அதனால நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக தொழிலை கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து நல்லபடியாக உன்னை இப்படி நிப்பாட்டி கொடுத்துட்றேன். அடுத்தது நம்ம பார்த்ததையே அதையும் சரியாகும்னா பண்ணி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் கருப்பை அடுத்தது நான் உனக்கு சொல்கிறேன். நான் இருக்கங்காட்டி தான் உனக்கு கூப்பிட்டு கொடுத்துருக்கேன். அதனால் நீ ஒன்றும் பயப்படாத ரம்மானே. நான் இருக்கங்காட்டித்தான் என்னோட ஆலயத்தில் வந்து என்கிட்ட கனி வாங்கிட்டு போனதையுமே உனக்கு வேலை கொடுத்தேன். அதே மாதிரி உனக்கு நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். கூட வரம்பப்பா ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்துட்டு போ. வரும்போது எனக்கு மாலை மட்டும் வாங்கிட்டு வந்துடணும். கருப்பசாமி மறுபடி கொடுவாய் வச்சுப்பா. கொடுவாய் சரிப்பா. பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை வேணும் அப்படின்னு இப்போ வேலை அப்படியே போயிட்டுருக்கு. மகனுக்கும் ஒரு நல்ல வேலை அப்படியே போயிட்டுருக்கு. புது வீடு கட்டணும் அப்படின்னு வீடும் கட்டி கொடுத்துட்டேன். ஆனால் கொஞ்சம் கடனாகி போச்சு. அப்படித்தான்ப்பா. அதனால நான் கருப்பசாமி உனக்கு கடனை கட்டி கொடுக்கணும். குடும்பத்தில் சண்டை இல்லாத ஒரு வாழ்க்கை நல்லபடியாக வாழணும். நிரந்தரமான ஒரு தொழிலும் அமையணும். அப்படியே இல்லையா? அதனால் பல இடத்துல இப்போ போகிறதில்ல. இப்போ புதுசாக கிடைக்கிற பக்கம் போயிட்டுருக்கோம். அதில் உனக்கு நிரந்தரமாக கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? போய் காலையில் வந்துட்டோம். நீ எதிர்பார்த்தது போல நிரந்தரமாக வேலை அடுத்த 1 வாரத்துலேருந்து உனக்கு நிரந்தரமாக வேலையை அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி கடனையும் உனக்கு கருப்பசாமி வந்து வர சித்திரை மாதம் வர்றதுக்குள்ளே 3/4 கடனை கட்டிடலாம். அந்த மாதிரி கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் நமக்கு வந்து இந்த இடம் வந்து நிலச்சி வருமா அப்படின்னா இப்போ வக்கீல் வந்து விளையாடிட்டான். அதனால் நான் மறுபடியும் ஒரு ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னா கட்டாயம் ஒரு வாய்ப்பு உனக்கு அமையும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் கேட்காம அந்த இடத்துட்டு காலி பண்ணக்கூடாது. இந்த கட்டாயம் அது ஒரு வாய்ப்பு அமைய விடாமனே. நான் கருப்பசாமி கூடவே இருக்கேன். இதை கொண்டு எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிடணும். அப்போ தான் வீட்டில் வந்து சண்டை இல்லாமல் நாளையிலேருந்து எந்த பிரச்சனையும் வராது. நிரந்தரமான தொழிலும் அமைச்சு கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு அன்னை வந்து பார்த்துருப்போம். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்காடி பத்தில் கொடிவேரி வச்சுப்பா. கொடிவேரி நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா. வாழைக்க நேவரம் யாரா பண்ணுறது? வாழைக்க நேவரம் அதில் இப்போ கொஞ்சம் சுலவாகி போச்சு. அதனால் கருப்பசாமி தப்பு பண்ணணும்ல திருத்தி கொண்டாந்து சேர்த்தும் போது வேலையில் கஷ்டமாகி போச்சு. உடம்பு தொந்தரவு அப்படி ஆகிப்போச்சு. அதனால் போட்டி பொறாமையும் அதிகமாகி போச்சு. எப்போ அவன் திருந்தி வெளியில் வந்துட்டான் அப்படின்னு போட்டி பொறாமை ஆகி போச்சு. அதனால் மீண்டும் கருப்பசாமி இன்னொரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்து உனக்கு நல்லபடியாக அவனுக்கு வாழைக்கண்ணை வரதையும் நல்லபடியாக எச்சு பண்ணி கொடுத்து நல்லபடியாக சண்டை இல்லாத வாழ்க்கையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் கருப்பை உருவாக்குனா போதுமா? போய் காலையில் விட்டு ஓடும். சரிப்பா, நான் 2 கனி கொடுக்குறேன். உன்னை எல்லாரும் சாப்பிட்றணும். உன்னை கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் கட்டிடு. நான் கருப்பசாமி வந்து உன்னோட இருப்பிடத்துக்கு நான் இன்றைக்கே வந்துடுறேன். குடும்பத்தில் எந்த வித கஷ்டம் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி, அதனால் பழைய நண்பர் அப்படின்னா உன் கணவரோட பழைய நண்பர் யாராவது ஏதாவது ஒன்று பண்ணி வச்சிருவா போல தெரியுது அப்படின்னு ஒரு பக்கம் ஓரமாக பயமாக இருக்கா. அப்படி எங்கே போய் நின்று செஞ்சாலும் நான் கருப்பசாமி விடமாட்டேன்ப்பா. அதனால் நான் கருப்பை உன்னை காப்பாற்றி கொடுத்து நல்ல முறையை உன்னை வாழ வச்சு கொடுத்துறேன். அதுக்குண்டான நான் ஏற்பாடு பண்ணி தரப்போம். சரியா? அடுத்த வாரத்தில் நான் வந்து பார்த்துட்டு பார்ப்போம். கருப்பசாமி மறுபடி சொத்தை வேற ஏமாத்துறானா? சொத்தை ஏமாத்தினா அதை எப்படி விட முடியும்? அதனால நமக்கு தெரியாமையே எழுதி வேற வாங்கிட்டான். அதனால எப்படியாவது கருப்பசாமி போராடி நமக்கு வர வேண்டியது வயலில் பகுதி வந்துடணும், ஒரு வீடு ஒன்று வந்துடணும் அப்படின்னு ஏமாந்து போய் வந்து நிற்கிறோம். கூறி 1
தம்பிக்காரன் ஏமாத்துறானா அண்ணக்காரன் ஏமாத்துறானா? நீ உட்காருப்பா, கூப்பிட்றேன். குறி 2. தம்பியா அண்ணனாப்பா? அண்ணன். அதனால கருப்பசாமி வந்து நியாயமா பண்ணியிருந்தேன்னா வேண்டான்னு கூட விட்டுருந்துருக்கலாம். அப்படித்தாப்பா? அதனால எல்லாமே சூழ்ச்சி வேலையில பண்ணிட்டேன். அதனால அடுத்த பகுதியும் ஒரு வீடும். நான் அப்படின்ற, நீ அப்படியே இல்லையா? அதனால நான் கருப்பசாமி 2மே வாங்கி கொடுத்துடலாம்னு போய் வழக்காடி பார்த்தேன். அவன் எல்லா முயற்சி என்ன குதிச்சாலும் சரி கொடுக்கக்கூடாது அப்படின்னு முயற்சியோடு இருக்கேன். அதனால கருப்பசாமி நியாயம் எங்கே இருக்குதுன்னு ஓடி போய் வழக்காடி பார்த்தேன். அதனால உன் பக்கம் இருக்கு அப்படிங்கிறனால நீ கேட்டதை வாங்கி கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். போய் காலைல வந்துட்டுவான். அதே போல கருப்பசாமி வந்து உன்னோட எதிர்பார்ப்பு போலயே உனக்கு வாங்கி கொடுத்துடலாம். என் திருவிழா முடிய வரைக்கும் பொறுமையா இருக்கு. இந்த மாதம் ஆடி கடைசியாக வரைக்கும் ஆவணி மாதம் 13ஆம் தேதி வர்றதுக்குள்ளேயே அங்கே ஒரு பிரச்சனை உருவாகும். சரியா? அந்த பிரச்சனையில் நம்மளும் போய் கலந்து அதுக்குண்டான முயற்சி எடுத்தோம் அப்படின்னா வர கார்த்திகை முடிஞ்சு மார்கழி பிறக்கிறதுக்குள்ளேயே அந்த இடத்த நமக்கு சரி பகுதி பேச்சுவார்த்தையில் முடிச்சிடலாம். சரியா? எப்படிப்பா? ஆமாம், கொஞ்சம் சங்கடம் வரும். சரியா? உறவும் கொஞ்சம் முறிகிற மாதிரி வரும். அதனால் முதல்ல எல்லாம் ஏமாற்றி எழுதி ப்ராப்பராக பண்ணிட்டான். அப்படி இருக்கும்போது உறவு முறிஞ்சு என்ன அப்படிங்கிறதுனால உனக்கு உள்ளது உனக்கு வந்துடும். சுமூகமாக பேசி கொஞ்சமாக காசை கொடுத்து ஒதுக்கி விட்டுடலாம் அப்படின்னு 3வது தானாவதியார் ஒரு ஆள் பேசுவேன். அதுக்கெல்லாம் நமக்கு சரி வராது. நமக்கு வயலில் பகுதி 2 வீட்டில் எனக்கு ஒரு வீடு, அவ்வளோதானே? அதே போல் நான் கருப்பசாமி முடிச்சு கொடுக்கலாம்னு அதைத்தான் இப்போ நானே சொல்கிறேன். அதுக்கு நமக்கு நியாயமாக உண்டானது என்ன வரணுமோ வாங்கி கொடுத்துறேன். அதை பாங்கா வச்சுக்கப்பா. இதை கொண்டுட்டு போய் தாயின் தகப்பனா கூட இருந்து அவன் என்ன முயற்சி என்ன பண்ணினாலும் யாருக்கிட்ட போய் பேசினாலும் எனக்கு தெரியாது, எனக்கு நியாயம் ஜெயிக்கணும் கருப்பசாமின்னு இதை கொண்டுட்டு போய் அந்த எல்லையில் போட்டு மட்டும் வந்துடும், அந்த வயலில். சரியா? பௌர்ணமிக்குள்ளே போடணும்ப்பா. நீ உனக்கு தெரிஞ்ச இடத்துல வண்டி வீசிடும். அது பக்கத்து காடாக இருந்தாலும் சரி, நீ ஏதோ ஒரு காரணம் சொல்லி போயிட்டு வா. அதில் உனக்கு உரிமை இருக்குது. நான் தான் சொல்கிறேன், ஒரு பிரச்சனை உருவாகும். அந்த உருவானாலும் அதை பற்றிலாம் கவலைப்பட வேணாம். நீ தெரிஞ்ச மாதிரிலாம் போடவே வேணாம். சும்மா போ. அது என்ன பிரச்சனை வந்தாலும் கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். சரியா? நான் கூடவே வரம்போ. போரில் வந்து தண்ணி வந்து இந்த மாதம் 23ஆம் தேதிக்குள்ளே உனக்கு வந்து அந்த வீட்டுக்கெல்லாம் தண்ணி கரெக்டாக பத்துற அளவுக்கு அந்த பைப்பு கடிவே நீ உட்காந்துக்க தேவையில்லை. சரியா? அப்படி தானே? நீ அப்படியே உட்காந்துருக்க தேவையில்லை. அதைத்தான் நானும் சொல்கிறேன். அந்த பைப்பு கடிவே நீ உட்கார தேவையில்லை. உனக்கு இந்த மாதம் 23ஆம் தேதிக்கு மேலே வேணுங்கிற அளவுக்கு தண்ணி கொடுத்துறேன். நான் வருமானத்தையும் கொடுத்துறேன். கருப்பசாமி கூடவே வரம்போப்பா. அதில் எந்த பிரச்சனையும் வராதுந்தா. இது சரி, அதை இன்னைக்கு வந்துட்டீங்களா? இந்தா இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. இந்த மாதம் இதுவும் கடைசி ஆகிறதுக்குள்ளே உனக்கு கண்ணில் பெருசாக பிரச்சனை இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துறப்போ கூடவே வரப்போ. இந்தாப்பா, இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. கூடவே வரம்போ. இதை போட்டுட்டு என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததில் ஜந்த உறுப்பா நம்ம லேண்டை விற்க முடியுமா இல்லை முடியாதா அப்படின்னு திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன். யாருப்பா அது? லேண்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனையா? அதனால ஜாதியில் முஸ்லீமா? யாருப்பா முஸ்லீம்? லேண்டு சம்மந்தப்பட்ட வந்தது. குறி 1, நீ வந்து கடை பிரியாணி கடைக்கு தானே கேட்ட. நான் சொல்கிறது இட பிரச்சனைக்குப்பா. நீ உட்காரு, கூப்பிட்றேன். குறி 2, குறி 3. கருப்பசாமி மறுபடி திண்டுக்கல் போயிடுச்சுப்பா. திண்டுக்கல் இடம் விற்கவில்லை இல்லை, அவன் அதுக்கு உண்டான முயற்சி எல்லா வேலையும் நடக்குது. சரியா? இடம் விற்கிறதுக்கும் கருப்பசாமி விட மாட்டேன். அதனால் நம்ம பொருள் போயிருமா அப்படின்னா நம்ம பொருள் ஆவணி 10ஆம் தேதிக்கு மேலே அதுக்குண்டான முயற்சி எடுத்து நகையும் வாங்கி கொடுக்குறேன், பணத்தையும் வாங்கி கொடுத்து சிக்கல் இல்லாமல் ஒதுக்கி விட்டால் போதும்ல. போய் கால் விட்டோம். உனக்கு சிக்கல் இல்லாமல் கருப்பசாமி பணமும் கிடச்சிடும், நகையும் கிடச்சிடும். அது வரைக்கும் உனக்கு வேலையும் பஞ்சம் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி 4 பேர் மதிக்கிற மாதிரி ஓரளவுக்கு உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். பக்கத்தில் இருக்கிற பிரச்சனை பகுதியை தீர்த்துட்டேன், இன்னும் பகுதி இருக்குது. அதனால மாதிரி இப்போ பேசுகிறாளா? இல்லை, அதனால நான் பேசுறதுக்கு விட மாட்டேன்ப்பா. நான் வாயை கட்டிவிடுறேன். கிட்டவா. அது வரைக்கும் வேலையில் வந்து
உனக்கு அரை வயிறு கஞ்சி இருந்தாலும் போகிற பக்கம் இல்லைங்க நோய் நொடி இல்லாமல் கருப்பி அமைச்சா போதுமா? இதை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் 4 அறுத்து போட்டுரு. பக்கத்துலேயும் பிரச்சனை வரக்கூடாது, குடும்பத்துலேயும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு அறுத்து போட்டுரு. நான் கருப்பும் கூட வரம்பு பௌர்ணமிக்கு என்ன வந்து பார்த்துட்டு போ. இந்தா போவையாங்க, இந்தா இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. அதில் எந்த இடஞ்செல்லாம் நான் படிக்க வச்சிடறேன் போ. கருப்பசாமி மறுபடியும் பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம் மகனையும் சொன்னபடி கேட்கணும், மகளையும் சொன்னபடி கேட்கணும். நீ உட்காருப்பா கூப்பிட்ற. அதே போல் ஒரு இடத்த வித்தும் கொடுக்கணும், அப்படித்தானே? அதனால எல்லா பிரச்சனையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஹோல்சேல் பண்ணி கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்தாலும் கருப்பசாமி வந்து எப்படியா சிக்கல் இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுக்கணும். அதனால கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்து சீக்கிரம் விற்று கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் குடும்பத்தில் எந்த இடைஞ்சல் இல்லாமல் சந்தோஷம்பரியமாக வாழ்கிறது வந்து வர்ற கார்த்திகை ஜோதி முடியணும்ப்பா. அப்போ தான் நீ நினச்சது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும். 2 பேர்த்துக்கும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி நல்லபடியாக பிள்ளையும் பையனையும் கரை சேர்த்துனா போதுமா? அதே போல் நம்ம நினச்சது போல் இடத்த விற்று இருக்கிறதெல்லாம் ஒரு ஹோல்சேல் பண்ணி விட்டுட்டு நிம்மதியாக வாழணும்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு வந்து ஏதாவது ஒரு இடைகளும் தடங்களும் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த தடங்கள் இன்னையிலேருந்து வர்றதுக்கு இல்லாமல் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. வர்ற கார்த்திகை ஜோதி வர்றதுக்குள்ளே அந்த இடத்த வித்துடலாம். சரியா? நாளையிலேருந்து எப்போ வேணாலும் பார்த்து விடுவேன். இன்னும் 10 நாளைக்கு கூட விற்கலாம், இல்லை 2 மாதம் கழிச்சு கூட ஆகும். ஆக மொத்தம் நாளையிலேருந்து உனக்கு கணக்கு எண்ணி வச்சுக்க. கார்த்திகை ஜோதி முடிகிறதுக்குள்ளே அந்த இடத்த வித்துடலாம். அது வரைக்கும் கருப்பசாமி வந்து பிள்ளையும் பையனையும் நம்ப முறுக்கவும் வேணாம், நம்ப லூஸ்லையும் விட்டுற வேணாம். ஒரு கண்டிஷன், ஒரு மிரட்டிலேயே வச்சிரு. கார்த்திகை வரைக்கும் எது சொன்னாலும் சரி பார்ப்போம் அப்படின்னு மட்டும். கார்த்திகை முடிஞ்சு மார்கழி பிறந்து 10 தேதி ஆகிறதுக்குள்ளே நான் கருப்பசாமி எது ஆகாது அதை கட் பண்ணிடலாம், எது ஆகுமோ அதை சரி பண்ணிடலாம். அதனால் சீக்கிரமாக திருமணம் பண்ணணுமா இல்லை இன்னும் 1 வருஷம் கழித்து பண்ணலாமா அப்படின்னா கார்த்திகை ஜோதி வரைக்கும் விட்டுருன்னு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடியே உனக்கு நல்ல ஜாதகம் வந்தாலும் நீ பார்க்கலாம்னு நான் சொல்லியிருக்கேன். சரியா? அவகிட்ட பிள்ளைகிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உனக்கு வந்து இன்னும் 1 வருஷம் 6 மாதம் இருக்குது டைம். அதுக்குள்ளே நீ எப்போ வேணாலும் முடிக்கலாம். அது வரைக்கும் எந்த தப்பும் நடக்கிறதுக்கு இல்லாமல் கருப்பசாமி சரி பண்ணால் போதுமா? அதனால் இது எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். இதை கொண்டுட்டு போய் என்ன சொல்லி மனசில் வைக்கணும்? கருப்பசாமி எனக்கு அப்பன் அம்மாவா கூட இருந்து என் பிள்ளை வசங்களை காப்பாற்றணும், இடத்த வைக்கணும், எந்த கெட்ட வேறு இல்லாமல் நம்ம வாழை மரம் கட்டி சொந்த வீட்டில் திருமணம் பண்ணி வைக்கணும். உன்னோட ஆசை அதாப்பா. அதே கூட நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி தொழிலும் இப்போ ஆன முன்னேற்றம் பெருசாக இல்லை, அதனால் அதுவும் பெருசாக கவனிப்பு இல்லை. அதனால் 4 விதமாக இருக்குது இப்போ. அதை எல்லாம் கருப்பசாமி வர பௌர்ணமிக்குள்ளே எல்லாம் ஒன்று சேர்த்து பௌர்ணமியிலேருந்து உனக்கு நிம்மதியாயிரும். ஆனால் உனக்கு நான் அக்கடான்னு நீ உட்கார்றது கார்த்திகை ஜோதி முடியணும். அதுக்குள்ளே நான் கருப்பசாமி எல்லாம் ஹோல்சேல் பண்ணி. சரியா? அதனால் அமாவாசை பௌர்ணமி தவறாமல் எனக்கு மாலையும் பாட்டிலும் தவறாமல் கொண்டு வந்துடணும். நான் சொல்கிற காலம் வரைக்கும் உனக்குள்ள பிரச்சனை அத்தனை ஹோல்சேல் பண்ணி கொடுத்துறேன். அவ்வளோதானே? அதே மாதிரி அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. அப்படியா? இதை மட்டும் 4 மட்டும் அறுத்து போட்டுருப்ப. இதை தனியாக வச்சுக்க. 4 அறுத்து உள்ளே போட்டுட்டு கருப்பசாமி அந்த இடத்துல ஒரு விளக்கு மட்டும் நைட்டு போட்டுரு. நீ வந்து எனக்கு இப்போ கேட்டது வழியாக அங்கே கேட்டணும், எனக்கு நல்லபடியாக தண்ணி கிடைக்கணும், அதை மட்டும் போட்டுரு. அடுத்த 3 நாள்லேருந்தே உனக்கு கருப்பை மாற்றத்தை கொடுத்துறப்போ கூடயே வரம்பப்பா. இப்போ நான் அதுக்கு தான் சொன்னேன், அங்கே வந்து ஒரு விளக்கு போடு பண்ணிருக்கேன். நான் வந்து பார்த்ததுனால தான் இப்போ நான் சொல்கிறேன், அந்த இடத்துல விளக்கு மட்டும் போடு. இன்னைக்கு ஒரு நாள் போட்டால் போதும், அப்புறம் வழக்கம் போல் நீ எப்போ பண்ணுவியோ அதை பண்ணிக்க. சரியா? இதை கொண்டு 4 அறுத்து போட்டு போடு. நான் கருப்பசாமி 3ஆவது நாள்லேருந்தே தண்ணியில் மாற்றம் வந்துடும். கூடயே வரம்பப்பா. அதான் சொல்லிட்டேனே, தொழிலும் ஆன முன்னேற்றம் இல்லை. 4 பேரும் 4 விதமாக பிறக்கிறோம். அதனால் யாருக்கிட்ட என்ன சொல்லி எங்கே அழுகிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது கருப்பசாமி இன்னைக்கே உன்னோட இருப்பறதுக்கு நான் வந்துடுவேன். சரியா? அப்போ என்னோட இருப்பறதுக்கு வந்தாலே உன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். புள்ள ஒன்று சொல்லுவா, நான் ஒன்று நினச்சிருக்கிறேன்ப்பான்னு. அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணணும்? எல்லாமே கார்த்திகை ஜோதி வரைக்கும் பேசாமல் இருக்கணும். அப்போ நீயா மனசை வந்து தேத்திக்கிட்டு தட்டி கொடுத்தே வச்சுருக்கணும். கார்த்திகை முடிகிறதுக்குள்ளேயே எது ஆகாதோ எல்லாமே கட் பண்ணி விட்டுரும். அதனால் நீ தைரியமாக போ. கூடே வர அதைத்தான் சொல்லிட்டேன். பையனையும் நல்லபடியாக திருத்தி அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கட் பண்ணி அவனையும் மனுஷனாக மாற்றி தாயின் தகப்பனோட பாசத்தை எல்லாம் அமைச்சு கொடுத்துருவேன். இப்போ பௌர்ணமி வரைக்கும் பொறுமையாக இருந்துருக்கேன். யாரையுமே டைட் பண்ண வேண்டாம்னு முதவே சொல்லிட்டேன். எல்லாம் தேடி தானாக வந்துடும். கூடே வரம்போ. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பேன். குதிரை கோயம்புத்தூர் பொருள் காணாமல் போயிடுச்சான்.
பொருள் காணாமல் போயிடுச்சு. ஏற்கனவே இப்படித்தான் ஒரு நடந்தது, நடந்துச்சா இல்லையா? அதனால அதில் போய் தப்பு தேறி வந்துட்டோம். அதனால கருப்பசாமி இதில் கொஞ்சம் எச்சாவும் போயிடுச்சு. அதனால எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் கண்ணுக்கு சிக்க மாட்டேங்குது. அதனால எனக்கு எப்படியாவது பொருள் ரெடி பண்ணி தரணும். அப்படியே இல்லையா? போய் காலைல வந்துட்டோம். அப்படியா? திருடம் வெளியில இடமானே, உன்னோட காம்பவுண்டுக்குள்ளேயே இருக்கேன். அதுவும் உனக்கு ஒரு சிலதெல்லாம் தெரியும், ஆனால் கேட்டாலும் அதுக்கு தகுந்த பதில் வராது. அதனால போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அதில் எந்த பதிலும் வரல. அதனால வர ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் இன்னைக்கு அறுத்து போடுறேன். சரியா? ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள எனக்கு ஒன்று கண்ணில் காட்டணும், இல்லாட்டி ஏதாவது ஒன்று கொடுக்கணும் கருப்பசாமின்னு சொல்லி அறுத்து போட்டுரு. நியாயமாக எல்லாத்துக்கிட்டும் இன்னைக்கு போய் சொல்லிடு. சரியா? இது வந்து சீக்கிரமாக எனக்கு யாராக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சிடணும். சொல்லாமல் கொண்டாந்து வாசலில் வீசிட்டாலும் சரி. அப்படி இல்லைன்னா என்ன தண்டனை நடந்தாலும் என்னை வந்து கேட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிடு. எல்லாத்த காதில் படுற மாதிரி இன்னைக்கு நீ போய் சொல்கிற. சொல்லிவிட்டு அறுத்து மட்டும் போடுற. நியாயமாக ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே உன் பொருள் கொண்டாந்து வாசல் தேடி வந்துருச்சுன்னா விட்டாச்சு. அப்படி வரல அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்னை வந்து பார்க்கணும். வந்தாலும் வரலினாலும் ஞாயிற்றுக்கிழமை வா. நீ கேட்டது போல கருப்பசாமி ஒரு வாய்ப்பு உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து அதுக்கு மேல் கொண்டு தண்டனையும் கொடுத்து உனக்கு பொருளும் கைக்கு கிடைக்கிற மாதிரி அமைச்சா போதும்ல. இந்தா 10 வருஷமா தவமா இருந்து ஒரு மகனையும் கருப்பசாமி கொடுத்துருக்கேன். அதுல எந்த வித இடைஞ்சல் இல்லாம கருப்பன் காப்பாற்றி கொடுத்துட்டாமானே, அவனுக்கும் எந்த இடைஞ்சல் வராது. அப்படி இருந்தா போதும்ல. இந்தா இதை கொண்டு உன்னோட நிலவாசப்படி கட்டிடு. கட்டாயம் பொருள் வந்துடும். சொன்ன மாதிரி அறுத்து போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பொருள். இப்போ நேரம் உன்னோட இருப்பறதுக்கு வர்றேன். அதுக்கப்புறம் எல்லாம் படிப்படியே சரி பண்ணி கொடுத்துறோம். உன்னை கொண்டு என்ன பண்ணணும்? அப்புறம் போட்டுடணும். போடும்போது சொல்லிட்டு போடணும். எல்லாரும் ஆளு இருக்கணும். அது முன்னாடி சொல்லிட்டு மட்டும் போடு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்ன வந்து வருப்பா. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததுல புளியம்பட்டி வச்சுப்பா. புளியம்பட்டி எல்லாம் மறுபடியும் காலில் விழுப்பா. உடல்நலை வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது. உடல்நலை சரியில்லை. அதனால தொழிலும் ஆன முன்னேற்றம் இல்லை. உடல்நலை வந்து சரியில்லை, தொழிலும் ஆன முன்னேற்றமா செய்ய முடியல. அப்படியே இல்லையா? அதனால தொழிலும் சரி பண்ணி நல்லபடியா கொடுத்து உடம்புல மருத்துவ செலவு இல்லாம கருப்பசாமி உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்தா போதுமாப்பா. கிட்டவா. சரிப்பா, இந்த இதை குடி. சரிப்பா, நீ எதிர்பார்த்தது போலயே உனக்கு வந்து உடம்பு தொந்தரவு வந்து அடுத்த ஆவணி கடைசி ஆகிறதுக்குள்ள முழுசும் சரி பண்ணிடலாம்ப்பா. அதுக்குள்ளேயே தொழிலும் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து எந்த வித சிக்கல் இல்லாமல் குடும்பத்தில் கருப்பை காப்பாற்றி கொடுத்தா போதுமா? போதும்ல. இந்தா 2 நாளைக்கு இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி ஏன் பேர சொல்லி தொழில் செய்கிற இடத்துல 4 மட்டும் அறுத்து போட்டிருப்பா. சரியா? நான் கருப்பசாமி உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் நாளையிலேருந்தே படிப்படியே உனக்கு மாற்றி கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் நீ என்ன பண்ணுற? 4 அறுத்து போட்டுற. இதை கொண்டு 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. அடுத்த வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தல ஆய்க்கானம்பாளையம் வச்சுப்பா. ஆள் வந்திருக்குதாப்பா? வந்திருக்குது. போய் மறுபடியும் காலையில் விட்டுவா. ஆள் வரணும்னு தானே கேட்ட. அதனால அதே வச்சு நல்லபடியாக ஓட்டலாமா இல்லை நம்பலாமா வேணாமா அப்படின்னு ஒரு சந்தேகம். உட்கார். இந்த ஒரு டைம் தப்பா முதவே சொல்லிட்டேன். அடுத்த டைம் செல்போன் அடிச்சதுன்னா ஒருத்தருக்கும் உரி கிடையாது. அதனால கருப்பசாமி வந்து உனக்கு ஆள் இப்போதைக்கு அதை வச்சு செய்யலாம்ப்பா. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அட்வான்ஸ் முன் பண்ண மட்டும் அதிகமாக கொடுக்க வேணாம். எவ்வளோ கேட்குறேன்? அப்படியா? உனக்கு அவனை தெரியுமா? அதனால கருப்பசாமி வந்து அவனை வச்சு செய்யலாம்னு உத்தரவாயிடுச்சு. அதனால அவனை வச்சு செய்யலாம். அதுவே இன்னும் ஆள் உனக்கு வரும். கிட்டவா. அதில் தடை இல்லாமல் உனக்கு எடுத்து போட்ட ஆர்டருக்கு உனக்கு பேரை கெடுக்காம சொன்ன டைம் கருப்பசாமி கொடுக்க வச்சுறேன். அப்படி இருந்தால் போதும்ல. இந்தா அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன்ப்பா. அதே மாதிரி மகனையும் நல்லபடியாக சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். மகனுக்கு வந்து 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். அதை கொண்டுட்டு போய் பாங்கா தொழில் செய்கிற இடத்துல வச்சுக்க. அதே ஆள் வச்சுக்க.
ஆள் உண்ணமும் வரும், ஆர்டரும் நல்லபடியாக தைச்சிடலாம். அடுத்த வாரத்தில் வந்து பாரு. ஆமாப்பா, ராமேஸ்வரம் வச்சுப்பா. யாரா ராமேஸ்வரம்? என்ன தொழில் பண்ணுறோம்? ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கோம். அதில் ஆன முன்னேற்றம் என் கண்ணுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அதனால கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக தொழில் அமைச்சு, நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து, நல்லபடியாக கடன் எல்லாம் கட்டணும். ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், நல்ல வருமானத்தை கொடுத்து ஓரளவு கடன் இல்லாமல் வச்சுருந்தேன். எப்படி கடன் நான் ஏமாத்தியா? அதுக்கு தான் சொன்னேன், இன்னொரு வாய்ப்பு உனக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இதையாவது தக்க வச்சுக்குவியா? தக்க வச்சுக்குவில்ல? போய் கால் வந்துட்டோம். உன்னை நான் சிலம்பாக தான் வச்சுருந்தேன். அதை கரெக்டாக நீ பயன்படுத்தி என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, நான் கருப்பசாமி கடன் இல்லாமலாவது வச்சுருப்பேன்டாமானே. அதையும் கெடுத்து போட்டேன். அதனால் கருப்பசாமி மனைவிக்கு ஒரு வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோமா இல்லையா? அந்த வேலையும் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து, அதே மாதிரி கடனையும் கட்டி நல்லபடியாக ஓட்டி கொடுத்தனேன். அதனால் நீ என்ன பண்ணுற, புரட்டாசி 10ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். இவ்வளோ நாள் பொறுத்தியில் புரட்டாசி 10ஆம் தேதி வரைக்கும். அதுக்கு மேலே உனக்கு எல்லாமே நல்ல காலமாக நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்தனேன். அது வரைக்கும் உனக்கு வருமானத்துக்கு தடை இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அமைச்சு கொடுத்துருவேன். சரியா? இந்தா இதை கொண்டு நிலவாசப்படியில் வச்சிடணும். இதை கொண்டுட்டு போய் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். சரியா? இதை சாப்பிட்டு கருப்பசாமி எனக்கு நீ கூடவே இருக்கணும், வாகனத்தை நல்லா ஓட்டணும், கடனை கட்டி நம்மளும் 4 பேருக்கு முன்னாடி நல்ல முறையாக அந்த இடத்துல வாழ்ந்து காட்டணும். புரட்டாசி 10ஆம் தேதிக்கு பொறுமையாரு. உனக்கு எல்லா வாய்ப்பும் நான் கொடுத்தனா இல்லையா? அதை நீ கரெக்டாக பயன்படுத்திக்கணும்ல. அதனால் இப்போ அதான் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன்னு இருக்கேன். புரட்டாசி 10ஆம் தேதிக்கு மேலே நீ எந்த காரியம் எடுத்தாலும் உனக்கு நடக்கணும், உனக்கு அப்பயே சொல்லிட்டேன். அதனால் நீ என்ன பண்ணுற, இந்த ஆண்டு முடிஞ்சிடணும், ஜனவரி பிறக்கணும். சரியா? அதுக்குள்ளே நான் கருப்பசாமி மாற்றி அமைச்சு நீ கேட்டது போல் வீடும் கட்டிடலாம், கடனையும் கட்டிடலாம், எல்லாம் அமைச்சு கொடுத்துடலாம். இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன வேணும்? பொருளாதாரம் வேணும். அதுக்கு தான் நான் சொன்னேன் புரட்டாசி 10 வரைக்கும் போடணும். சரியா? அதனால் நீ பௌர்ணமி அன்னைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு என்னை வந்து பார்க்கணும். சரியா? நீ கேட்டதோட நாளையிலேருந்து ஓரளவுக்கு அப்படியே அமைச்சு ஓட்டி கொடுத்துறேன். அந்த மனைவிக்கு நான் போய் சொல்லிட்டேனே, நீ எதிர்பார்த்த வேலை கவர்மெண்ட் வேலை வந்து கட்டாயம் கிடச்சிரும், அதையும் கருப்பை வாங்கி கொடுத்தோன்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால் அவளுக்கு வேலை கிடச்சிரும், உனக்கும் நல்லபடியாக ஓடிடும். கடனையும் கட்டி நிம்மதியாக அவனை வாழ வச்சு கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதுமா? அதனால் பௌர்ணமிக்கு என்னை வந்து பாருப்பா. எல்லாரும் சாப்பிட்றணும். ஒன்றை கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி நிலவாசப்படி கட்டு. வெடியும் பொழுதே ஓரளவுக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். கூடவே வரம்போ. அப்படியா? சரி, பௌர்ணமிக்கு உனக்கு சொல்கிறேன்ப்பா. கூடவே வரம்போ. என் சகோதரன் தான், ஆனால் உனக்கு பௌர்ணமிக்கு சொல்கிறப்போ. கருப்பசாமி மறுபடியும் தாராபுரம் வச்சுப்பா. தாராபுரம் உனக்கு அந்த 3 போகத்துலேயுமே உனக்கு நல்ல வருமானம் வந்துடும். 3 போகத்துலேயும் நல்ல வருமானம் வந்துடும். அதே மாதிரி பால் காய்ச்ச வரைக்கும் உனக்கு வந்து தடை இல்லாமல் நிற்காமல் உனக்கு பொருளாதாரம் கிடைக்கணும், வீட்டை கட்டி முடிக்கணும். உன் ஆசை அதுதானே? அதையும் உனக்கு அமைச்சு தந்துடுறேன். போட்ட வெள்ளாமையில் நட்டம் இல்லாமல் உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு வருமானத்தையும் குறவில்லாத செல்வாக்கும் கருப்பசாமி கொடுத்தா போதுமாப்பா. நான் கருப்பசாமி அமைச்சு தரப்போ இது வரைக்கும் கொடுத்துருக்கேன், இனிமேலும் கொடுப்பேன். போய் காலை விட்டுவோம். உன்னோட எதிர்பார்த்தது போலயே உனக்கு வருமானத்துக்கு குறவில்லாமல் செல்வாக்குக்கும் குறவில்லாமல் நம்ம போய் இது போடணும்னு அப்படின்னு போட்டோம்னா உனக்கு அது வெள்ளாமல் வந்துடும். இந்த தண்ணியும் பஞ்சம் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு கொடுத்துறேன். கிட்ட பாப்பா, அது இருந்தால் போதுமில்ல? பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துருப்போம். கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு கேரளா போயிடுச்சுப்பா. ஒரு ஆலயம் கட்டணும், கருப்பசாமி கோயில் ஒன்று கட்டணும்னு கேட்க வந்தது யாரு? உனக்கு உடல்நல தானே சரியில்லை. நீ உட்காருப்பா, கூப்பிட்றேன். நீ உட்காரு, கூப்பிட்றேன். நீ உட்கார், அங்கே உட்கார். எனக்கு ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னு நீ நினைச்சியா? அப்படிதான் நினைச்சிருக்க? அப்படின்னா போய் காலையில் விழுந்துட்டு ஓடு. எந்த ஆடி இல்லடாமான, அடுத்த ஆடி வர்றதுக்குள்ள கட்டிடலாம். அதனால பக்கத்தில் ஒரு இடம் பார்த்துருக்குறோம்ல, அந்த இடத்தையும் வாங்கி கொடுத்துறேன். அதுபோக இன்னொரு யோசனை, இன்னொருல எனக்கு ஒரு யோகம் இருக்குதா அப்படின்னு உனக்கு ஒரு கேள்வி. அப்படி இல்லையா? அப்படி இருக்கு. ஆனால் என் சகோதரன் என்ன சொல்கிறான் தெரியுமா? அப்படி யோகத்தை கொடுத்து, அப்படி செலவாக்கா கொடுத்து அப்புறம் என்னோட ஆலயத்தை அப்படி கட்டக்கூடாது, கஷ்டத்தை கொடுத்து அந்த இடத்த வாங்கணும், கஷ்டத்தை படுத்தி தான் என்னோட ஆலயம் கட்டணும், அப்படித்தான் உனக்கு யோகம் இருக்குதுன்றேன். என்ன பண்ணுறது? கட்டிடலாம், உன்னோட ஆசையை நிறைவேற்றிடலாம். ஆனால் இதில் யோகம் இப்போ எதிர்பார்க்குறப்ப இல்லையே, என்ன பண்ணுறது? 2 விஷயம் கேட்டிருக்க. ஒன்று என்ன பண்ணணும்?
அதை சரி பண்ணிடலாம். நான் கேட்குறது ஒன்று இடம் வாங்கணும், அந்த இடத்துல கட்டணும் ஒன்று. ரெண்டாவது வந்து இது வேணும். என்ன வேணும்? அதில் தான் வந்து இப்போ யோகம் இல்லைப்பா, அதனால் வந்து பௌர்ணமிக்கு உனக்கு நான் சொல்கிறேன், அந்த யோகம் இருக்கான்னு பார்த்துட்டு அதை சொல்கிறேன். அதனால் இப்போ உனக்கு வந்து உடம்பு தொந்தரவுக்கு நான் கனி தரேன். சரியா? உடம்பு தொந்தரவை அடுத்த 5 மாதத்துக்குள்ளே முழுசும் சரி பண்ணிடலாம். அதே மாதிரி பக்கத்தில் எதிர்பார்த்த இடத்த வாங்கிடலாம். அந்த இடத்துல ஒரு ஆலயத்தையும் அமைச்சிடலாம். குடி. அதனால கருப்பசாமி வந்து எல்லாத்துக்கும் முடிவு பண்ணியாச்சு. இந்த ஒன்று மட்டும் பெண்டிங் வச்சுருக்கேன். அதனால் வர்ற பௌர்ணமிக்கு வரும்போது எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு, அங்கேருந்து வரும்போது எனக்கு கல்லும் வாங்கிட்டு வா. சரியா? வாங்கிட்டு வருவீல? வாங்கிட்டு வா. நீ கேட்டதோட அந்த வரத்தையும் அந்த அன்னைக்கே உனக்கு கொடுக்கலாம்னு உத்தரவாச்சுன்னா உனக்கு அந்த அந்த வருமானத்தையும் உனக்கு கொடுத்துட்றேன். சரியா? கடனை கட்டி குடும்பத்தில் நல்லபடியாக வாழ வச்சு சந்தோஷம் பெரியமா நோய் நொடி இல்லாமல் இருந்தால் போதுமாப்பா. அதனால் ஒன்றை கொண்டுட்டு போய் 4 அறுத்து போட்டுரும். ஒன்றை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும். ஒன்றை கொண்டுட்டு போய் நலவாசப்படியில் கட்டிடும். சரியா? பௌர்ணமிக்கு என்னை வந்து பார். அறுத்து போடுறது வீட்டு வாசல் எல்லையில் நம்ம வீட்டில் 2 மூடி போட்டுரும். மிச்சம் 2 நம்ம பக்கத்தோட வாங்கணும்னு நினச்சில, அதுக்கு பக்கத்துலேயே போட்டுரும். அதுக்குள்ளே போட வேணாம், பக்கத்தில் போட்டுரும். அதுக்குண்டான நான் ஏற்பாடு பண்ணி தரப்போ. பௌர்ணமிக்கு என்னை வந்து பார். கருப்பசாமி மறுபடி மேட்டுப்பாளையம் வச்சுப்பேன். குதிரை மேட்டுப்பாளையம். சரிப்பா, அப்படியா? மறுபடியும் போய் காலையில் வந்துட்டு வாப்பா. உன்னுடைய எதிர்பார்ப்பு போலையே இப்போ அங்கே பிரச்சனையும் ஒரு சிலதெல்லாம் நடக்கும். நடந்துச்சு இல்லையா? நடக்கும். இன்னும் பிரச்சனை எச்சாகும். அதெல்லாம் நீ ஒன்றும் பயப்பட வேணாம். எச்சாகணும். நீ நினச்சது அப்போ தான் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி என் திருவிழா முடிஞ்சு அடுத்த 2 மாதத்தில் எந்த இடைஞ்சல் இல்லாமல் அதே இடத்துல உன்னை கொண்டு போய் உள்ளே விட்டுறேன். அப்படின்னா போதும்ல? அதனால் இதை பாங்கா வச்சுக்கப்பா. அதனால் தொழிலில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துறேன். இப்போ மகனையும் சரி பண்ணி கொடுத்துட்றேன். அந்த டைம் வரைக்கும் பொறுமையாரு, நான் சரி பண்ணி கொடுத்துறேன்.